ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्म पादं च हस्तामलगं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्याम् अस्मन् गुरुन् सन्ततमानतोऽस्मि। ॐ व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीप। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ॐ नमो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि। ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ பக்கம் 159 சம்பத்ய ஆவிர்பாவாதிகரணம். சம்பத்யாவிர்பாவம் ஸ்வேன சப்தாத் முக்தஹ பிரதிஜ்ஞானாத் ஆத்மா பிரகரணாத். ஓகே, ரொம்ப அற்புதமான சூத்திரம். நம்ம இப்போ கடைசியாக முடிக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் கான்டம்ப்ளேட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சிலதெல்லாம் அப்பப்போ டிப்ஸ் கொடுக்கும்போது இன்ட்டு பண்ணிக்கணும். உங்கள் புக்குலேயோ எதுலேயோ இதெல்லாம் அப்பப்போ கேட்கணும் அப்படின்னு. எல்லாத்தையும் கேட்க முடியலன்னா கூட சில கேட்கணும். சதுர்த்த அத்தியாய சதுர்த்த பாதக சம்பத்ய ஆவிர்பாவ அதிகரணம். முதல் சூத்திரம் 4.4.1. இதில் என்ன பியூட்டினா, கடைசி 4 அதிகரணம் முடிச்சுட்டோம். இப்போது முதல் 3 அதிகரணத்தை இங்கே பூர்த்தி பண்ண போகிறோம். இது கன்ஃபியூஸ் ஆகும், ஃப்யூச்சரில் கூட கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக அடிக்கடி இதை திருப்பி சொல்கிறேன். அதுக்கப்புறம் 4வது அதிகாரம் எங்கன்னு கேட்கக்கூடாது, அதை முன்னாடியே முடிச்சுட்டோம் அப்படின்றது புரிஞ்சுக்கணும் இந்த வகுப்பு கேட்குறவங்க நாளைக்கு காலத்தில் கூட. இப்போ முதல் சூத்திரம் 4.4.1 4வது அத்தியாயம் 4வது பாதம் முதல் சூத்திரம். சம்பத்ய ஆவிர்பாவா ஸ்வேன சப்தாத். இதில் சாண்டில்ய வித்யா, காயத்ரி பிரம்ம வித்யா, மது வித்யா, சம்பவர்க்க வித்யா, பஞ்சாக்னி வித்யா,
இப்படி பிரஜாபதி வித்யா வித்யான்னு வரும். வித்யாவுக்கு வந்து 2 பொருள் இருக்குது. ஒன்று வந்து சகுண பிரம்ம உபாசகா, இன்னொன்று வந்து நிர்குண பிரம்ம ஞானம். கன்ஃபியூஸ் பண்ணிவிடாது. 2 ரூட்டில் இருக்குது முக்தி. ஒன்று மேலே போய் பண்ணிக்கலாம், ஆனால் பிரத்யக்ஷத்துலேயே நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடணும். எப்பவுமே நிச்சயமானது தான் பண்ணணும். புரியுதா? அங்கே எப்படி போவோமோ எல்லாம் தெரியாது. அது மாத்திரம் இல்லை, மேலே போனவன் எப்படிலாம் கஷ்டப்படுறான்றத நம்ம இதுக்கு முன்னாடி அதிகாரணமும் சரி, இதுக்கு முன்னாடி இருக்கிற பாதத்தில் இதெல்லாம் படித்தோம்னா கொண்டு போய் இந்த நாக்பூரில் போட்டுறான். வித்வாய 13 ஸ்டேஷனு. பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 13 ஸ்டேஷன், நடுவில் ஒரு ஸ்டேஷன் விட்டுருவான். ஒரே போர் அடிக்கும், அதுவும் கட்டாந்தரையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அங்கே விட்டுட்டு அமான புருஷன் வருவான். அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். அவன் வந்து வெரிஃபை பண்ணுவான், எதெல்லாம் கிளாஸ் ஒழுங்காக வந்திருக்கு, கட்டடிக்காமல் வந்திருக்கு, அப்புறம் வந்து லேட் இல்லாமல் வந்திருக்கு, எது வந்து குரு சொல்கிறபடி கேட்குது, எதெல்லாம் குருவுக்கு மிஞ்சி பேசுறது, இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவான் இந்த அமானுவ புருஷா. அதை வந்து செலக்ட் பண்ணி கொஞ்சம் பேரை மாத்திரம் தான் எடுத்துகிட்டு போவான். கொஞ்சம் பேருனா அவ்வளோதான் இது குவாலிஃபைடு. அவங்கள தான் பிரம்ம பிராப்திகி, உத்கிராந்தி கதி ஆகதி இல்லை, இது பிரம்மலோக பிராப்திகி. ஆகதியெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து முக்த புருஷனை பற்றி பேசின்னு இருக்கோம். ஸோ பிரம்மலோக பிராப்திகி. புரியுதா? அப்போ இந்த உபாசகன் கஷ்டப்பட்டு இந்த நம்ம வந்து சனாதன தர்மத்தில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் இருக்கணும்னு சொல்லி நான் எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன்ல, அவனுடைய ரூட் எங்கே இருக்குன்னா மேலே வந்து வைகுந்தத்தில் அல்ல கைலாசத்தில், அந்த ரூட்டில் பிரம்மலோகத்தில் வச்சுக்கணும். ஸோ பிரம்மலோக பிராப்தி சொன்னால் அது உபலட்சணியம். வைகுந்த லோகம், கைலாசம், எல்லா லோகமும் அதான் எண்டு. அதில் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிரம முக்தி அடைஞ்சு விதேக முக்தி அடையிறான். அது ஒரு ரூட்டு. இப்படி ஒரு ரூட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் இது சுத்தமாக பிடிக்கல, இது என்ன ஒரே புத்தியை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குன்னா அங்கே போயிடலாம். புரியுதா? இல்லை போயிட்டும் வரலாம், இப்படியே சௌரியம். ஓகே, பறவையை வீண் அடிக்கக்கூடாது, அவ்வளோதான். அப்போ இது வந்து அடிப்படை விஷயத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து இந்த 4வது அத்தியாயம் 3வது பாதம் 3வது செக்ஷன் அது என்ன பண்ணுறதுன்னா பந்தத்திலிருந்து விடுதலையை பற்றி வியாசர் விவரித்தார். அதாவது புண்ணிய பாவம் கர்மத்திலிருந்து விடுதலை, பந்தத்திலிருந்து விடுதலை, வீட்டிலிருந்து விடுதலை, வீட்டிலிருந்து விடுதலையாகி வீடை கொடுப்பது. புரியுதா? அதுக்கு பேர் நிவிருத்தி பலம். இந்த பிரயோஜனம் என்ன? இப்போ நம்ம பலா அத்தியாயம் படிக்கிறோம். 4வது அத்தியாயம் பலா அத்தியாயம். ஓகே. ஸோ முதல் அத்தியாயம் வந்து சிரவணம், 2வது அத்தியாயம் மனன பிரதானம், 3வது அத்தியாயம் நிதித்தியாசன பிரதானம், 4வது அத்தியாயம் பல பிரதானம். பிரதானம்னா என்ன அர்த்தம்? மீதியும் இருக்கும்னு அர்த்தம். இந்த 4வது பாதம் அதனுடைய பிரயோஜனம் எப்படி சொல்கிறதுனா பிரம்ம பிராப்திகி ஆனந்த பிராப்திகி. ஓகே. அப்போ 3வது பாதம் வந்து பந்த நிவர்த்திகி, 4வது பாதம்னா செக்ஷன். ஒவ்வொரு அத்தியாயத்தில் 4 பாதம் இருக்குது, 4 செக்ஷன் இருக்குது. நாங்கள் 16 பாதம். புரியுதா? அதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி ராத்திரி ஒரு தடவை எல்லாமே டெமோ பண்ணிவிடுவோம். இன்றைக்கி தான் கிடைக்கும் டைம். அதுக்கப்புறம் பத்ரியில் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடியாக வாங்க. சரி, இப்போ வந்து 3வது பாதம் வந்து நெகட்டிவ் அப்ரோச்சு, 4வது பாதம் வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து சகுண வித்யா பலம் வந்து பிரம்மலோக பிராப்திகி. இவனுக்கு பேர் சகுணமுக்தன்னு பேர். இவன் கிரமமுக்தி அடையிற வரைக்கும் இவன் என்ன பண்ணுவான்னா ஜாலியாக இருப்பான், சுகபோக பிராப்தி அடைவான்.
எவ்வளோ தூரத்துக்குன்னா ஒரு சரீரம் இவனுக்கு போகலைன்னா கூட நிறைய சரீரம் வரும். அவர் 1008 சரீரம் கூட சொல்கிறது. இதெல்லாம் வந்து அப்போது அந்த இந்திரஜித்து நிறைய ரூபெல்லாம் எடுத்துட்டான்னா அதுக்கெல்லாம் வியாசர் வந்து அத்தாரிட்டி கொடுக்குறாரு. ஒரே டயத்தில் நிறைய சரீரத்தை பண்ண முடியும். புரியுறதா? நேட்டாக ஒருத்தர் கேட்டார், இதெல்லாம் நீங்கள் ஒரே ஜென்மத்தில் பண்ணதை சொல்கிறீங்களா, பல ஜென்மத்தில் இருக்கிறத சொல்கிறீங்களா அப்படின்னு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சித்தி இருக்கு போல் இருக்கப்போ நிறைய இதெல்லாம் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, அப்போது இவன் இந்த உபாசகன் இந்த சகுன முக்தன் இருக்கானே நல்லா ஜாய் பண்ணுவான். அவன் வந்து சத்தியகாமகா நினச்ச மாத்திரமே ஸ்மிருதி மாத்திரமே அவனுக்கு வந்துடும், எல்லாமே வந்துடும். ஆனால் அனித்திய பலம் கடைசியில் வந்து சப்பைய போயிடும், சொத்த கடலையை சாப்பிடும். அது அனித்தியம். இந்த அனித்தியம் மாத்திரம் புரிஞ்சுடுத்து ராஜா தீனு அனித்தியம் புரிஞ்சுத்துனா போகிறோம், உன்னுடைய ஸ்பீடு வேகமாக ஆகிடும். புரியுதா? அனித்தியம் மாத்திரம் அப்படியே பேசிவாக இருக்குன்னு வச்சுக்கோ, அது அப்படியே இருக்குது, கிணத்துல போட்ட கல் மாதிரியாக இருக்குது. அனித்தியம் புரியல, மீதெல்லாம் பர்ஃபெக்டு. புரியுதா? வைராக்கியம் கூட பர்ஃபெக்டு சொல்லுவான். அனித்தியம் வைராக்கியங்க முதலுக்கே மோசம். அதனால் அனித்தியம் வந்து எப்படியாவது நித்யா வஸ்து விவேகா அனித்யா. ஓகே, அனித்தியத்தை விடணும் அப்படின்னு சொல்கிறது. அப்போது இது வந்து அனிமா சித்தியெல்லாம் கிடைக்கும் அவனுக்கு, அஷ்டமா சித்தியெல்லாம் கிடைக்கும். இப்போ நான் அதிகமாக சொல்லிட்டேன்னு நீங்கள் அந்த பக்கம் போயிடுவீங்க, அதை நான் நிறுத்திடுறேன் நான். இப்போ வந்து சதுர்த்த பாதத்தில் 7வது அதிகரணத்தில் 22 சூத்திரங்கள் இருக்கிறது. அதில் 3வது அதிகரணத்தில் 7 சூத்திரம் இருக்குது. இந்த 7 சூத்திரத்தை தான் நம்ம வந்து ரிஷிகேஷ் தயானந்த ஆசிரமத்தில் சொல்ல போகிறோம். ஓகே, 4 to 7 அதிகரணம் 15 சூத்திரத்தை முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்திருக்கோம். ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது அதிகரணத்துக்கு நம்ம வந்து சம்பத் ஆவிர்பாதிகரணம், இதில் 3 சூத்திரம் இருக்குது, இதில் 3 அதிகரணம் இருக்குது. இப்போ நம்ம படிக்கிறதுல அதில் முதல் அதிகரணத்தில் 3 சூத்திரம் இருக்குது. 7 சூத்திரத்தில் முதல் அதிகரணத்தில், அதிகரணம்னா என்ன சுவாமி அப்படின்னு, டாபிக். ஓகே, தலைப்பு. இதில் நீங்கள் வந்து வாழ்க்கை முழுக்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு மந்திரம் ஏதாவது உண்டுன்னா அது மாதிரி சிலதெல்லாம் சொல்லுவோம். அந்த மந்திரத்தில் ஒன்று சாந்தோக்கிய 8, 12, 3. நீ வாழ்க்கை முழுக்க ஞாபகம் வச்சுருக்கோ இல்லை, நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இந்த ஞாபகம் வச்சுக்கணும். புரியுறதா? அப்புறம் மறந்துட்டா கூட பரவாயில்ல. அப்போது ஏஷ சம்பிரசாதா, ஏவம் ஏவ ஏஷ சம்பிரசாதா, ஏவம் ஏவ ஏஷ சம்பிரசாதா, அஸ்மாத் சரீராத் சமுத்தாய, அஸ்மாத் ஷரீராத் சமுத்தாய, பரம் ஜோதி உபசம்பத்திய, பரம் ஜோதிஹி உபசம்பத்திய, ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே, ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே. இந்த மந்திரத்தில் ஒரு போர்ஷன் எடுத்திருக்கோம் நம்ம. பின்னாடி இதனுடைய பலன் இருக்குது. அந்த பலன் வந்து முடிஞ்சால் நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் வரும்போது பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இதில் என்ன முக்கியமான சொல், இதில் எல்லாமே முக்கியமான சொல். அதில் சம்பிரசாதா அந்த சொல்ல முதல்ல எடுத்துக்கலாம். சம்பிரசாதகன்னா இந்த கான்டெஸ்டில் ஜீவா, ஜீவா ஏஷ சம்பிரசாதா அப்படின்னா ஜீவா எப்படி இருக்கான், இந்த ஜீவா எப்படிப்பட்டவன் அப்படின்னா சுஷுப்தி காலத்தில் பிரம்மத்தோட லயமாகிறானே, சுஷுப்தி காலே பிரம்மலய பிராப்பிய சம்யக் பிரஸ்திதி சம்பிரசாதா இஸ் ஈக்குவல் டு ஜீவா. ஓகே, அப்போ இந்த ஜீவான்னு இது எல்லாமே ஒன்று ஒரு பெரிய எவரெஸ்டாக இருக்கிறது. ராமாயி குப்பா
சாந்தா அப்படின்லாம் சொல்லியிருக்கல, அதெல்லாம் வந்து சரீரத்துக்கு சார்ந்தது. இந்த ஜீவான்னு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா சரீரம் ப்ளஸ்ஸு ஜீவா அப்படி வந்துடும். இந்த ஜீவா ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டு போயிடுவான். அல்லாது இது குடியிருந்த கோயில். ஓகே, குடியிருந்த கோயில். இந்த குடியிருந்த கோயிலில் வாடகை எத்தனை செலவாகும்? இதெல்லாம் நிறைய பாட்டெல்லாம் இருக்கு இல்லை. இப்போது இந்த ஜீவா இந்த சரீரத்தில் இருக்கான். ஒரு நாள் இந்த ஜீவா என்ன பண்ணுவான்? சரீரத்தை டமால்னு விட்டுட்டு போயிடுவான். அந்த கர்மம் முடிஞ்சோடனே விட்டுட்டு போயிடுவான். அப்போ இதுலேயே டிஸ்டிங்ஷன் பண்ணும். இந்த ஜீவா சொன்னால் என்ன அர்த்தம்? ஜீவா 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 அப்படி இருக்கு இல்லையா? அந்த ஜீவா ஓகே ஒரு நாள் சரீரத்தை விட்டு விட்டு போயிடுவான். அந்த சரீர சம்பந்தப்பட்ட குடும்பத்தை விட்டு விட்டு போயிடுவான். அந்த குடும்ப சம்பந்தப்பட்ட பேரண்ட்ஸ், பவுஸ், சில்ட்ரன், மாமா, அத்திம்பேர், மச்சினிச்சி, மச்சினி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான். யாரு? ஜீவா. ஏன்னா அதெல்லாம் அந்த உறவுல எது சம்மந்தப்பட்டது? ஜீவாவுக்கா சரீரத்துக்கா? சரீரத்துக்கு. நீ சரீர அபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த உறவெல்லாம் சத்தியம், தப்பு கிடையாது, வச்சுக்கோங்க. ஜீவான்னு எப்போ புரியுறதோ இது வந்து டிஸ்டிங்ஷன். ஓகே, அப்போ வைராக்கியம், பற்றற்ற நிலை அதெல்லாம் டமால்னு வராது. இதெல்லாம் புரிஞ்சால் தான் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு, சான்சஸ் இருக்குது. எப்பயோ வரட்டும். சம்பிரசாதனா ஜீவா. இங்கே என்ன சொல்கிறாரு? ஸ்ருதியில், உபநிஷத்தில் அபௌருஷ்ய வாக்கியம். இது போய் சயின்ஸில் தேட முடியாது. சயின்ஸில் ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்படிலாம் இதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸ்கூல் ஸ்டடீஸ்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. உங்கள் ஸ்கூல் டீச்சர் ப்ரூவ் பண்ண முடியாது. இல்லை மோதிஜி வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. பிரதான் மந்திரியே முடிவு பண்ண முடியாதுன்னா வேறு எவனும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். லோகத்தில் யார் பண்ண முடியும்? உபநிஷத்து பிரமாணத்தை சொல்லிக் கொடுக்குற டீச்சர்கிட்ட வேணால் கேட்டுக்கலாம். அதுவும் முறையாக படித்த டீச்சர்கிட்ட இப்போ கேட்கணும். புரியுறதா? அதுவும் நம்ம பிராரப்தம் தான் இருக்க. ஈஸ்வரன் வந்து கொஞ்சம் தான் நீ ஈஸ்வர பக்தி பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு குரு கொடுப்பார். அப்போ நீ என்ன பண்ணணும்? குருவும் பிடிச்சிக்கணும், ஈஸ்வரனையும் பிடிச்சிக்கணும். புரியுதா? அப்படி பண்ணினா நீ ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓப்பன் மைண்ட் இருக்கணும். நம்ம குடும்பத்தில் ஒரு குரு இருப்பார். அப்புறம் அவர் நான் ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு எங்கள் மாமனார், இது ரொம்ப ரேர் கேஸு, மாமனார் தான் என்னுடைய குரு, எல்லாமே கைட் அண்ட் ஃபிலாசபர், ரொம்ப ரேர். ஓகே, அப்படியே இருந்தாங்க கடைசி வரைக்கும். இப்போ கூட இருக்காங்க. மாமனார் போயிட்டார். அது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் நான் மெதுவாக கேட்டேன், இப்போ சொல்கிறாங்களே அதே போல் மாமனார் இருக்கும்போது சொன்னாங்களா அப்படின்னு. இல்லை, அப்படி தான் எப்பவுமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. புரியாது? அப்போ இந்த நம்ம ஒரு மிஸ்கன்செப்ஷன் வச்சுருக்கோம்ல, நிறைய ஐடியாஸு, ஒரு சங்கிலி இருக்கிறது இப்படி இருக்கும். மனோகரா வாயமோடு வெளியில் போ, மீனாட்சி வெளியில் போ. எல்லா பக்கமும் சங்கிலி இருக்கும். கையில், இதில், இந்த ஷோல்டரில், கழுத்தில் கூட போட்டிருக்கோம். அப்புறம் அவள் அம்மாவுக்கு, வேத மாதாவுக்கு கோபம் வரும். பொறுத்தது போதும், பொங்கி எழு சொன்னு அப்படி கொண்டு வருவான். ஒவ்வொரு ஷிப்ல 108 நீ அறுக்கலைன்னா லைஃப் க்ளோஸ். திருப்பி அந்த அம்மாவையும் சேர்த்து உன்னையும் சேர்த்து வேற ஒரு பாதாள செயலில் போட்டுருவான். இந்த அம்மா வேத மாதா சொல்லும்போது எல்லாத்தையும் அறுத்து எறியணும். புரியுதா? பற்றற்ற சமுத்தாய. ஓகே, விட்டு விடு. அஸ்மாத் சரீராத். ஓகே, அப்போ ஜீவா வேதாந்த விசாரத்தினால், என்கொயரினால், இந்த ஞானத்தினால இந்த ஜீவா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்திலிருந்து சமுத்தாய விடுபடுகிறான். சரீரத்திரயம் முஞ்சாதி இவ ஈஷிகாம்.
இந்த முஞ்சாதி புல்லுலேருந்து அதை இப்படி பண்ண நமக்கு ரத்தம் வரும். அது மெதுவாக பிரிக்கணும். என்ன ரத்தமா? இது பழைய வார்த்தை, அது மறந்து போச்சு எனக்கு. பிளட்டு பிளட்டு. ஆஃபீஸ் போயிட்டு வருவான், அந்த கண்ணாடி ரூமுக்குள்ளே போனால் பிளட்டா. உஜ்ஜயினில் ஒருத்தர் சொன்னார் திலக் அப்படின்னா. திலக்குன்னா தியாகமா. இதெல்லாம் சங்கேத பாஷை. அவா ஓகே. அப்போ இதிலேருந்து வெளியில் வரணும். அப்போ வேதாந்த விசாரம் செய்த ஜீவா 3 சரீரத்திலேருந்து வெளியேறுகிறான். ஓகே. அப்போ ஜோதி ரூபம் வந்து அதில் என்னன்னா, இந்த வெளியேறுகிறான்னா அப்படியே இந்த ஜீவாவோட ஜோதி மெதுவாக போய் அதுவும் அந்த டைட்டன் இது வாட்ச் இருக்குல்ல, அது மாதிரி டக் டக் டக்குன்னு போகும் இந்த சின்ன ஜோதி. அப்புறம் அங்கே ஒரு பெரிய ஜோதி இருக்கும், பரமாத்மா ஜோதி. அப்படியே போய் இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணினவனுக்கு தான் தெரியும். அங்கேயும் மரமண்டையாக பார்த்துன்னா ஒன்றும் தெரியாது. நான் அப்படியே பார்ப்பேன், அப்படியே யூஜ் ஜாயினிங். நான் யோகாத்திலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னேன். ஓ நீங்கள் பூர்வபக்ஷியா அப்படின்னு கேட்டாங்க எல்லோரும். இல்லையா, நிஜமாகவே கேட்குறேன். கிடச்சப்ப கொஞ்ச நாளுக்கு நம்பவே முடியல யாரும். அப்புறம் கேட்குறத நிறுத்திட்டேன். அப்போ இந்த சரீர அபிமானத்திலிருந்து விடணும். சமுத்தாயனா அபிமானம் வச்சுருக்கோம், திக்கு அபிமானம் இருக்குது. ஓகே. அந்த இது இருக்குல்ல, இது ஒரு ஃபெவிகால் அப்படி போட்டிங்கன்னா ஃபெவிக்விக். இப்போல்லாம் குவிக்கு தான். திருப்பி இதை எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வரணும், சுத்தியில் வச்சு அடிக்கிறதுக்கு. ஃபெவிக்விக். அந்த சதா காலமும் சரீரத்தையே பேசின்னு இருக்க மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்தோம்னா உடம்பு கால் எல்லாம் வலிக்கிறதா, முதுகெல்லாம் வலிக்கிறதா, இப்போ எல்லாமே வலிக்கிறதா அப்படின்னு அதையே பேசிடணும் கூடாது. அது நீ பேசிக்கோ, அது உன்னுடைய பர்த் ரைட்டு. என்கிட்ட வந்து பேசின்னு கூடாது. இப்போ எப்படி சாமி உடம்பு எப்படி இருக்கு, அதெல்லாம் பரவாயில்லையா, இதெல்லாம் பரவாயில்லையா, என்கிட்டயாவது வந்து கொஞ்சம் சாஸ்திரத்தை பற்றி பேசணும். புரியுதா? ஏதோ சாஸ்திரத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் கிடைக்காது. புரியுதா? உங்கள் பவுஸ்கிட்ட பேச முடியுமா, சம்பந்திக்கிட்ட பேச முடியுமா, இல்லை வேறு யாருக்கிட்டையா பேச முடியுமா? எதுக்கிட்டையும் பேசாது. அதே விஷயத்தை என்கிட்ட வந்து பேசினேன்னு அர்த்தம். புரியுதா? சமுத்தாய இல்லை, இந்த சிஷ்ய சமுத்தாய. புரியுதா? இவனை முதல்ல விட்டுட்டு நான் எங்கேயாவது எஸ்கேப் ஆகணும். அப்போ சரீர சமுத்தாய. ஸோ சதா காலமும் சரீரத்தையே பேசின்னு இருக்கப்படாது. கொஞ்சம் பேசலாம். அதாவது அழகு பற்றி அதிகமாக பேசாமல் ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம். அது கொஞ்சம் ரெலவெண்ட்டு. ஏன், நமக்கு இந்த விஷயம் புரிகிற வரைக்கும் நமக்கு இது வேணும், சரீரம் தேவைப்படுறது. ஓகே. ஆவியில் வந்து கிளாஸ் எடுக்க முடியாது, ஆவியில் வந்து கிளாஸ் கேட்க முடியாது. அதனால் அப்படிலாம் வந்து இதெல்லாம் முடியாது. அவன் உடம்புக்குள்ளே ஆவி வேறு பூந்துட்டணும். ஏற்கனவே ஒரு ஆவி உள்ளே இருக்குது. அதை இன்னும் அதை ஒரு நாய் இன்னொரு நாயே விடாது அந்த ஏரியாக்குள்ளே. புரியுதா? ஏற்கனவே ஒரு ஆவி உள்ளே பூந்துருக்கு, அகங்கார ஆவி. அது யாரையும் உள்ளர விடாது. புரியுதா? சரீர சமுத்தாய. ஓகே. சில பேர் இப்படி தலையை சீவிட்டே இருப்பான். பத்திரிகை நீ பார்த்துலையா? நான் பார்த்துருக்கேன். எப்பவுமே வந்து திஸ் இஸ் கான்ஷியஸ் ஃபார் பாடி கான்ஷியஸ். இல்லைனா பாடி ஷாப் வச்சுருக்கான் அப்படின்ன. அப்போ நம்ம ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா இந்த எலும்புலாம் அப்படி கொடுத்துருவானா, ஒட்ட வச்சுப்பேன் நான் அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு டைம். இங்கெல்லாம் அப்படி பேசக்கூடாது. நான் அப்புறம் வந்து சொல்கிறேன். கடைசியில் பார்த்தா நம்ம ஸ்ட்ரீட்லேயே நிறைய இருக்குது பாடி ஷாப்பு. புரியுறதா? ஓகே. அப்போது சரீரத்தை பற்றி ரொம்ப நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து வேறு விஷயத்தை பற்றி பேசணும். அப்போ ஸ்தூல சரீர அபிமானி விஸ்வன், சூக்ஷ்ம சரீர அபிமானி தைஜசன், இந்த சூக்ஷ்ம சரீர அபிமானி
பிராக்ஞன். இது இப்போ புது ஸ்டேட்டஸ் வந்திருக்கு. இப்போ இவனுக்கு அவங்க அம்மா அப்பா தாத்தா வச்ச பேர் ஒன்று இருக்கான், அது சரீரத்தை குறைச்சிதா. அதுக்கப்புறம் ஜீவா சொன்னால் சரீரத்தின் வெளியிட்டோம்னா இப்போது அதையே குவாலிஃபைட் பண்ணால் விஸ்வ தைஜச பிராக்ஞா குவாலிஃபைட் பண்ணால் நியரஸ்ட் யுவர் சைத்தன்யம். ஓகே, அப்போது வெளியில் வந்து எப்படி இருக்கணும்? எல்லாரும் மாதிரியும் இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இங்கே கற்றுன்ருக்க வார்த்தையெல்லாம் போட்டு காட்டக்கூடாது வெளியில். அதுக்கப்புறம் இது எப்படி சுவாமி பண்ணுறது? பாகத்யாக லக்ஷணையா துவம்பத லக்ஷியார்த்தம் ஞாத்வா. துவம்பத லக்ஷியார்த்தம் ஞாத்வா. ஞாத்வானா நீ வந்து தெரிஞ்சிக்கோ, உன்னை பற்றி தெரிஞ்சிக்கோ. தொம்னா நான், தொம்னா நீ வரும், நீனா நீன்னு இப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது, நானுன்னு இப்படி போட்டுக்கணும். ஓகே, தொம்பத வாட்சியார்த்தத்துலேருந்து தொம்பத லக்ஷியார்த்தம் பண்ணிக்கோ. பண்ணிட்டுன்னா அப்போ தான் வந்து ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை உண்டாக்க முடியும். தொம்பத அர்த்த விசாரகா. அர்த்த விசாரகா இல்லை, பாதி விசாரம் இல்லை, அர்த்த விசாரகா. ஓகே, தொம்பத அர்த்த விசாரகா சமுத்தாய. அடுத்த ஆள் யார்? இது ஒரு ஆள் வச்சுக்கிட்டோமா, இன்னொரு ஆளை ரெடி பண்ணிக்கணும். ஸோ ரெடி பண்ணிக்கிட்டு இது இந்த இந்த குழம்புக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம் இல்லையா. அப்புறம் இன்னொன்றுலாம் ரெடி பண்ணி வச்சோம். அப்புறம் எல்லாத்தையும் கொதிக்கிறதுல போட்டுடணும். போட்டுட்டா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும், மர்ஜ் ஆகிடும். அப்புறம் வந்து சிலது வெந்து சிலது வேகாத இருக்கும். சில பேருக்கு தான் முழுமையாகவே வேணும். அது அந்த இந்த இது இருக்குல்ல, அந்த சன்னா பண்ணுற பாரு, என்ன பண்ணுவையோ தெரியல. சிலது வேகிறது சிலது வேகலை. எப்படி ஆச்சரியமாக இருக்குது. இவ அதுக்குள்ள வேறு வேலை பண்ணுவா போல இருக்கு. கலரிண்டே இருக்கணும், மொத்த கடலையும் வெந்திருக்கணும். மர்ஜிங் யாரோட? பரஞ்சோதி. பரஞ்சோதி பரமேஸ்வரன், பரமாத்மா, பிரம்மன், தத்பத லக்ஷியார்த்தம். அடுத்து சொல்லுங்க, உபசம்பத்திய. உபசம்பத்தியன ஐக்கியமாகுதல், மர்ஜிங். ஓகே ஓகே. அப்போ நம்ம வந்து அங்கே யுஜ்ஜுன்னு படித்தோம் யோகாவில், அது வந்து பாடி மைண்ட் யூனியன். இங்கே படிக்கிறது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. தொம்பத ஜீவாத்மா, பரம்ஜோதியில் பரமாத்மா, அந்த தத்பத பரமாத்மா ஐக்கியமாகிறத பற்றி இந்த மந்திரம் சொல்கிறது. ஓகே, இது வந்து நாட்டு ஃபிசிக்கலாக ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம், எது ஒன்றுமே ஃபிசிக்கலாக ஐக்கியமாக முடியாது. மைக் அங்கே தான் இருக்கும், இங்கே இருக்கணும். இப்போ நேற்றுக்கு சொல்லும் போது சொன்னேன் இல்லையா, இந்த டேபிள் நான் அப்படி, நீயும் டேபிளை ஒன்று அப்படின்னு. இப்போ புரியுறதா? வேதாந்தி மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறவன் லோகத்தில் யாரும் கிடையாது. புரியுறதா? பேரலாக டீச்சிங் போயிட்டே இருக்கும். நீ தொடர்ந்து வந்தினா தான் கொஞ்ச நாள் கழித்து அவர் பேசுகிற லாங்குவேஜே புரியும். அவர் ஒரு லாங்குவேஜில் பேசுவார், நீ ஒரு லாங்குவேஜில் இருப்ப. புரியுதா? அப்போ நீ கூட வந்துக்கிட்டே இருக்கணும். விடப்படக்கூடாது, விட்டுறக்கூடாது. விட்டுட்டா விரோச்சனன் ஆகிடுவேன். புரியுதா? அதனால் விடாமல் பார்த்துக்கணும். எப்படி வந்து இந்த இன்னைக்கு உடைக்க மாட்டேன், இது உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பேன். குட்டி பானை இனிமேல் குட்டியாக இருந்தால் அழகாக இருக்கும். அதனால தான் இதுக்குள்ளே என்ன இருக்குது, காலியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. எம்டினஸ் கிடையாது, ஆகாசம் இருக்குது. இந்த காலியில் என்ன இருக்கிறது? மடாகாசம் இருக்குது. உன்னை மாத்திரம் உடம்பு சொல்லிக்கிற, அப்புறம் சூக்ஷ்ம சரி மனசு இப்படி இருக்குன்னு சொல்கிற, ஆகாசத்து மட்டும் ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடாதா? இது கடாகாசம், இது மடாகாசம். வெளியில் இருக்கிற ஆகாசத்து பேர் மகாகாசம். 3 ஆகாசம் இருக்குது. ஸோ ஆகாசம் ஒன்று. இது தெளிவாக புரிஞ்சது இல்லையா? ஸோ இதுதான் நம்ம மேஜிக்கு. இதை புரிய வைக்கிறது தான் ட்ரை பண்ணணும். அப்போ இந்த கடாகாசம் குட்டியாக இருந்தாலும் மகாகாசத்தோடு சேர்ந்து ஜீவாத்மா இந்த பானையோட
இது லட்சியார்த்தம் என்ன? ஆகாச. ஏன் இது குட்டியாக இருக்கு? இவ்வளோ தான் ஆகாசம் வச்சுருக்கோம், அதனால் இது குட்டியாக இருக்குது. அது ஏன் மகாகாசம் படாகாசம் இருக்கு? பெரிய பில்டிங்காக கட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பெரிய பில்டிங் கட்டினா இன்னும் கொஞ்சம் ஆகாசம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ புரியுதா? அப்போ அதனுடைய லட்சியார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு இதை சொல்கிறார், மகா வாக்கியத்தை சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே. இல்லை ஸ்ருதி வாக்கியம். ஸ்வேன ரூபேன இந்த சொல் வியாசர் எடுத்துக்கிறார். முக்த ரூபேன, இதுதான் நம்ம சூத்திரத்தில் படித்தோம். ஸ்வேன ரூபேன இஸ் ஈக்குவல் டு முக்த ரூபேன. அதாவது சுதந்திரமாகிறான். யார்கிட்ட? தன்னிடத்திலேயே தானா சுதந்திரமாக. ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா. ஃபஸ்ட்டு துஷ்ட பையனாக இருந்தவன் இப்போ துஷ்டனா ஆயிட்டான், ஆனந்த ஸ்வரூபனா ஆயிட்டான். அபினிஷ்பத்தியதே, ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த டைம், நாட் மார்னிங் பிரம்ம முகூர்த்த டைம். புரியுதா? ஆல் த டைம் இவன் ஃப்ரீ, டிபெண்டன்சி கிடையாது. இது யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா ஆனந்தமாக இருக்கும். எது மேலேயும் யார் மேலேயும் டிபெண்டன்சி கிடையாது. அப்படின்னா அதனுடைய ஸ்தூலமாக எக்ஸசைஸ் பண்ணி தான் இந்த பழைய காலத்தில் ஹிப்பிஸ் சொல்லுவான், எப்படி வேணால் இருப்பேன்டா நான் அப்படின்னு. இப்போ புரியுறதா? அதெல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் என்னென்னோ பண்ணுறான், ஏதோ பண்ணணும்னு. அது ராங்காக அவங்க புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இந்த மந்திரம் புரியணும்னா இதனுடைய பேக்ரவுண்டு கொஞ்சம் புரியணும். நேற்றுக்கு சொன்னாங்களே 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி போவோம், அந்த நேரத்தை பார்ப்போம், அப்படிலாம் சொன்னாங்களே. இப்போ இந்த மந்திரத்தை பார்க்கணுன்னா அதனுடைய பேக்கில் போகணும். பேக்கில் போகணுன்னா ஸோ இந்த மந்திரத்தில் 8வது அத்தியாயம் சாந்தோக்கியத்தில் வருது. இதில் முதல் 6 செக்ஷன், 1லேருந்து 6 செக்ஷன் இருக்க. இதில் வரக்கூடிய சப்ஜெக்ட் மேட்ரு தகராகாச வித்யா. தகராகாச வித்யா. ஓகே, இதில் 1லேருந்து 6 தகராகாச வித்யா. சப்ஜெக்ட் மேட்ரு பிரம்ம உபாசனா, பிரம்ம சகுண பிரம்ம உபாசனா முதல் 6ல் வருது. ஓகே, அதே இதில் 7லேருந்து 12 வரைக்கும் இதே அத்தியாயத்தில் நிர்குண பிரம்ம ஞானத்தை பற்றி சொல்கிறோம். நிர்குண பிரம்ம உபாசனை போட்டக்கூடாது. ஒன்று ஞானம், இன்னொன்று உபாசனை மாற்றி போடக்கூடாது. தகராகாச ரூபாணி இதில் லலிதா சகஸ்ரநாம மந்திரத்தில் வரும். புரியுதா? இதுதான் சொல்கிறார். தகராகாச வித்யா 2வது, முதல் 6 செக்ஷன் சகுண பிரம்ம உபாசனா, 2வது 6 நிர்குண பிரம்ம ஞானம். ஓகே, அப்போ இதில் ப்ரெசன்டேஷன் என்ன பண்ணுறது? சதுஷ்பாத் பிரம்ம துரியம், அதை பற்றின விவரத்தை இந்த 7லேருந்து 12 தகராகாச வித்யாவில் சொல்கிறது. இப்போ வித்யா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். ஒரு வித்யா உபாசனை கொடுக்கிறது, பின்னாடி வரக்கூடிய வித்யான்ற சொல்லு ஞானத்தை குறிக்கிறது. அதனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸு, மாஸ்டர்ஸு, ஜீனியர்ஸு அவள் கூட கன்ஃபியூஸ் ஆகிருக்கா. நம்ம எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறது ஏன்? கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு சிந்திக்கவே இல்லை இன்னும். அதனால் இந்த சிமில்லர் இந்த மந்திரம் மாண்டூக்கிய உபநிஷத்து மாதிரியே இருக்குது. இந்த 8வது அத்தியாயம் சாந்தோக்கியம் அதில் இருக்கிற மாதிரியே வருது. இதில் ஒரு ஆக்கியா வருது. 2 பேர் வரா சிஷ்யா. புரியுறதான்? விரோச்சனன், இந்திரன், தேவேந்திரன். இந்த கதையை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா டீச்சர்ஸும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் எதிர்காலத்தில் நீங்கள் டீச்சர் ஆகிட்டிங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் டிஎம்எஸ் மாதிரி விரக்தி ஆக முடியாது. வைராக்கியம் வரலாம், விரக்தி ஆகக்கூடாது. என்ன அப்படின்னா, சில டீச்சர்ஸ்லாம் கேட்டால் ஆளே வர்றதில்லை ஜி, புத்தி இல்லை.
எவ்வளோ கூப்பிடு வரமாட்டான். அது இருக்குது இது இருக்குன்னு ஏதாவது எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான். இல்லை, அவனை பற்றி தான் சொல்கிறான், அவனை பற்றி தான் பேசுகிறான், அவனை வரமாட்டான் அப்படின்னு ஒரே புலம்பல் இருக்கும். இப்போ இந்த பிரஜாபதி பெரிய ஆள் பிரம்மாஜி, அவருக்கே பெரிய இன்விடேஷன் பேனர்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி சகல இடத்துலையும் போட்டு ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டா 2 பேர் வந்தான். ஒருத்தன் 2 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போயிட்டான். நம்ம கூட பார்த்துருப்பான். வருவான், அவன் வர வேகத்தை பார்த்தா பா நம்மளாம் மூச்சு ஆகிடும். ஒருத்தி அப்படி தான் வந்தான். அப்படி நம்ம இப்படிலாம் வேகமாக வராதம்மா, அது அப்புறம் இது வேகமாக போகிற சப்ஜெக்டில் ரொம்ப லாங் ஜர்னி இது, என்ன மெதுவாக பண்ணுன்னு சொன்ன ஆளே போயிட்டான். வந்ததுக்கு அந்த அவள் வந்த ஒரு வேகத்தை காட்டிட்டு போயிட்டான். அவ்வளோதான், அவள் இந்த ஜென்மத்தில் முடிஞ்சு போச்சு. அப்படிதான் நெக்ஸ்ட் ஜென்மத்தில் திருப்பி கூப்பிட்டு விட்டுருவாங்க, வேஸ்ட் ஆகாது. இந்த மாண்டூக்கிய உபநிஷத்தில் இது கனெக்டடாக இருக்கிறது. விரோச்சனன் போயிட்டான் அந்த ஸ்டூடெண்ட்டு, அவனுக்கு அப்போவே புரிஞ்சு போச்சு எல்லாம் பிரஜாபதி சொன்னது. இந்த இந்திரன் மாத்திரம் சில பேர் போயிட்டு வருவான் பார்த்தீங்கன்னா. நீங்கள் அப்படி விஷயத்தை கேட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, இதில் என்னென்னா இந்த 7th செக்ஷனில் குரு சிஷ்ய அறிமுகம் ஆகிறது. 8வது அத்தியாயத்தில் பற்றி பேசிகிட்ருக்கோம். 1லேருந்து 6 சகுண பிரம்மத்தை பற்றி சொல்லிட்டோம். இப்போ 7வது செக்ஷனை பற்றி சொல்கிறோம். 7லேருந்து 12 நிர்குண பிரம்மத்தை பற்றி சொல்கிறோம். அர்த்தம் ஆகும்னு நினைக்கிறேன், புரிஞ்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 7வது செக்ஷனில் அறிமுகம், குரு சிஷ்ய அறிமுகம். 8, 9 செக்ஷனில் விஸ்வ பிரமாதா பிரதம பாதகா, விஸ்வ பிரதம பாதகா. 10வது செக்ஷன் டைஜஷன், இந்த டைஜஷன் இருக்கான தித்திய பாதகை பற்றி சொல்கிறது. 11வது செக்ஷன் பிராக்ஞன் திருத்திய பாதை பற்றி சொல்கிறது. 12வது செக்ஷன் துரியன் சதுஷ்பாதத்தை பற்றி சொல்கிறது. ஆனால் துரியன் பற்றி சொல்கிறோம், எங்கள் ஆதித்யா சொல்லவே இல்லை, நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது சதுஷ்பாத ஆத்மா, அப்படிதான். அப்போ விஸ்வன்றது என்ன? விஸ்வன்றது சைத்தன்யத்துடன் கூடிய ஸ்தூல சரீரம். தைஜஸ்ன்றது என்ன? சைத்தன்யத்துடன் கூடிய சூக்ஷ்ம சரீரம். பிராக்ஞன்றது சைத்தன்யத்துடன் கூடிய காரண சரீரம். ஓகே, இப்போ இந்திரன் இந்த 3 சரீரத்துலேயும் திருப்தி ஆகலை. பிரஜாபதி என்ன பண்ணுறான், அதை மாற்ற சொல்லுவான். விஸ்வமத்தை பூஸ்ட் பண்ணி விடுவான். பூஸ்ட் பண்ணி விட்டோடனே அதுதான் பிரம்மன், அதுதான் ஆனந்த ஸ்வரூபம், அது நித்யாக அமிர்தகா அப்படிலாம் சொன்னோடனே அவன் முதல்ல இதுலேயே போயிடுச்சு, விஸ்வன்லேயே போயிட்டேன். கண்ணாடியில் போய் பாருங்க தான், கண்ணாடியில் பார்த்தோன்னே என் ரூபம் தெரியுது. தெரிஞ்சோடனே டக்குன்னு போயிட்டான். ஓகே, இந்திரன் கொஞ்சம் புத்தியை உபயோகப்படுத்தி இது அழியக்கூடிய விஷயமாச்சே, இல்லை திருப்பி வரான். இப்படி காரண சரீரத்துக்கு வரான். இந்த காரண சரீரம் இருக்க அது எதுவுமே தெரியாது, அவ்யக்த ஃபார்மில் இருக்குது. அது கூட எனக்கு திருப்தி ஆகலை, டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படின்றான். புரியுதா? ஸோ இமானி விநாசம் ஏவ அபிதோ பவதி. காரணத்தில் நான் எதையுமே பார்க்கறதில்ல, சுஷுப்தியில் நான் எதுவுமே பார்க்கறதில்ல. அந்த சுஷுப்தி அவஸ்தா இருக்க நான் இருக்கேனா இல்லையான்றதே தெரியாது. நீங்கள் தூங்கி போயிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா இல்லையா, அதே மூச்சுட்டு இருக்கும்போது இந்த வீட்டில் நான் இருக்கேனா இல்லையா, ஒரு மனுஷி இருக்குன்னு யாராவது கவனிக்கிறீங்களா அப்படி சொன்னால் அது வேற. தூக்கத்தில் நிஜமாகவே நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியாது. புரியுதா? 2 வேற. இப்போ விழித்த பிறகு மெமரியில் கொண்டு வரோம், ஞாபகத்தில் கொண்டு வரோம். ஓ நான் தூங்கினேன் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அப்போது நான் என்னை விழிப்பில் தான் ஞாபகப்படுத்திக்கிறேன் ஒழிய அந்த தூக்கத்தில் நான் இருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியறதில்லை அப்படின்னு இந்திரன் ரிப்போர்ட் பண்ணுறான்.
அதை வந்து கௌடபாதர் காரிகால 12 அவர் கௌடபாதர் சொல்கிறார். நாத்மானம் ந பராம் செய்வ ந சத்தியம் நாபி சான்றிதம் பிராஜ்ஞ கிம்சன சம்வேதி துரியம் தது சர்வதற்கு சதா. பிராஜ்ஞன் அதாவது சுஷுப்தியில் இருக்கிற அபிமானி, அந்த சுஷுப்தியில் இருக்கிற அபிமானிக்கு பேர் பிராஜ்ஞன். அந்த பிராஜ்ஞன் தன்னையும் அறிவதில்லை, பிறரையும் அறிவதில்லை, உண்மையும் அறிவதில்லை, பொய்யும் அறிவதில்லை, ஒன்றையும் அறிவதில்லை. அவனுக்கு காரணமாகிய உண்மை ஒன்றே ஒன்று இருக்கிறது, அறியாமை மாத்திரமே இருக்கிறது. அப்போ அறியாமை வந்து டிஸ்கவரி பண்ணணுன்னா எப்படி சொல்லணும்? தூக்கத்தில் ஒன்றுமே தெரியலன்னு தெரிஞ்சுக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் இக்னரன்ஸு. இக்னரன்ஸு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம். நானும் தெரியல, புறத்தாரும் தெரியல, குடும்பம் தெரியல, பிஸ்னஸ் தெரியல, எதுவுமே தெரியல, ஒரு மண்ணும் தெரியலடா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது சுஷுப்தியில் தான். அதுக்கு பேர் இக்னரண்ட், அறியாமை. அறியாமை எப்படி டெஃபினேஷன் பண்ண முடியும்? ஒன்றுமே தெரிஞ்சுக்க முடியல. அங்கே எழுந்த பிறகு தான் வந்து அது இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. புரியுறதா? ஓகே. ஸோ இது வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இது மாத்திரம் இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன், விநாசம், தோஷம் இருக்கு. இது ஒரு தோஷம். தோஷமே தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இப்போ வந்து இவன் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தான். புரியுதா? இவனுக்கு எப்போ தான் பொறுப்பு வரப்போகிறதோ வீட்டில் சொல்லுவாங்க. இந்த நாரத மகரிஷி சதாகாலம் எங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு இருந்தான். சுற்றிட்டே இருந்தவன் இப்போ இது பண்ணி அவன் வந்து அகம் சோச்சாமின்றான். ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டான் சம்சாரத்தை. அகம் சோச்சாமி பாரம் தாரயதி. இப்படிதான் நாம இப்போ ஜாலியாக இருக்கோம். நல்லா நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து சேவா பண்ணுறான்னா விதவிதமாக சேவா பண்ணி சாப்பிட்றான். கலர் கலராக இதெல்லாம் பண்ணிவிட்டு. ஸோ செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அது கண்டுபிடி. இருக்கா? அதாவது நம்ம ஜாலியாக வந்து பெட்டு போட்டு டபுள் பெட்டு போட்டு ஏசி போட்டு செம்ம ஜாலியாக தூங்குறோம்ல, அதை வந்து இந்திரன் வந்து ஒரு சம்சாரமாக வந்து சொல்கிறான். எப்படி பாருங்க, நமக்கு ஜாலியாக இருக்கிறது அவனுக்கு வந்து சம்சாரமாக இருக்கு, துயரமாக இருக்குது. நான் அங்கே ஒன்றுமே பார்க்க முடியலையே, அறியாமையில் இருக்கேனே, இக்னரண்ட்டாக இருக்கேன். இக்னரண்ட்டாக இருக்கிறது ஒரு கஷ்டமா? இங்கே பாருங்கள், லூஸு. நம்ம வந்து ஜாலியாக வந்து படுத்துட்டு அது ஒரு இடத்துல தான் நம்ம ஜாலியாக இருக்கோம். புரியுதா? அதுவும் ஜாலி இல்லைன்ட்டான் இவன் இந்திரன். ஓகே, இந்த மாதிரி நாம் வந்து வந்திருக்கோம். இப்போ 12 வருஷத்துக்கு பிறகு 5 to 555 பிரம்மசூத்திரம் எடுக்கிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்? 24 வருஷம் கர்மயோகம் பண்ணியிருக்கேன், 12 வருஷம் சிரவணம் பண்ணியிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டு வந்து மனனத்துக்கு முடிஞ்சிடுது. இன்னொரு 12 வருஷம் பகவான் இந்த சரீரத்தில் ஒரு ஆயுஸ் கொடுத்தானே, ஒரு அதுதான் என்ன பண்ணுறாரு இந்த யாக்ஞவல்கியர் என்ன பண்ணாருன்றது ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறேன். நான் 37 வரைக்கும், அடுத்த கும்பமேளா வரைக்கும் இப்படி ட்ரை பண்ணுறேன். அது எப்படி கிடைக்குமா தெரியாது. புரியுதா? அப்போ நீங்கள் அக்ஞானியான தான் டீச் பண்ணக்கூடாது. அப்போ ஞானி தானே. அப்போ ஞானின்னா எதுக்கு? நிதித்தியாசனம். எனக்கு தேவைப்படுறது நிதித்தியாசனம். அதனால் அஸ்வபத்து உனக்கு தேவையில்லைன்னா நீ போய்க்குவ. நான் போகிறது நீ எதுக்கு தடுக்கிற? புரியுதா? நீ சங்கரா கூட இருக்கலாம். புரியுதா? இல்லை அந்த கிருஷ்ண பகவான் அவதாரமாக கூட இருக்கலாம். புரியுதா? யார் யார் என்னென்னு சொல்லணும், இன்னொருத்தரை பற்றி சொல்லவே முடியாது. என்னை பற்றி தான் எனக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும். புரியுதா? குரு கூட எப்படி சொல்கிறாரு? குரு வந்து டாக்டர் மாதிரி. டாக்டர் மருந்து கொடுக்குறதில்ல, நீ சொல்கிறத வச்சு அவருக்கு டக்குன்னு புரியும். புரியுதா? அந்த சாஸ்திரம், அவர் மெடிக்கல் சாஸ்திரம் படிச்சிருக்கார்ல, அதை வச்சுட்டு இவனுக்கு இந்த சிம்டம், இந்த ப்ராப்ளம், அந்த மாத்திரை கொடுத்து அது சரியாயிடும். மாத்திரை சாப்பிட்லனாலும் சரியாயிடும். அது நீங்கள் பரீட்சை பண்ணி பாருங்கள். நான் பண்ணியிருக்கேன். இதே போல் இந்த பையன் இருக்கானே இந்திரன் போனான் 32 வருஷத்துக்கு விஸ்வனுக்கு, 32 வருஷம் டைஜஷனுக்கு.
32 வருஷம் பிராக்ஜனுக்கு. நமக்கு வந்து ஒரே கேம்பில் ஆல் க்ளோஸ். அடுத்த கேம்பில் ஆளே காணாமல் போயிட்டுருப்பான். ஏன்னா அவன் முக்த புருஷன் ஆகிட்டு இருப்பான். புரியுதுல்ல? ஏன்னா வரல, அவன் தான் முக்தன் ஆகிட்டானே. ஆ ஊ ஆ ஊ அப்படியே பாடி தெரிஞ்சு போவானா ஞானி. மாதிரி போயிட்டான். உனக்கு ஏன் காண்டு அவன் வரலன்னா விடு, போகிறதுனா நீ அவனும் பின்னாடி போ. அந்த மாதிரி போயிட்டான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து திருப்பி நீந்து வந்து நிற்கிறான். இந்த சுஷுப்திலையும் நான் வந்து முழுமையை பார்க்கல, பூர்ணத்துவத்தை பார்க்கல அப்படின்னு. அதுதான் தாயுமானவன் வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணுறான். தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது எக்காலம். ரொம்ப தூக்கத்திலே இருக்க அப்படி கேட்கல. புரியுதா? நிறைய பேர் என்ன கேட்பான்னா, பகவான்கிட்டயே போய் பகவான்கிட்டயே தகராறு. எனக்கு கஷ்டமே வரக்கூடாது சாமி, எனக்கு கஷ்டமே வரக்கூடாது. நீ பண்ணின கர்மத்துக்கு என்னென்னமோ வந்திருக்கணும். ஏதோ இப்போ பழப்பில் ஒரு குரு கிடச்சி சாஸ்திரம் கிடச்சி வந்ததுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது ப்ராப்ளம். புரியுதா? வேண்டிக்கும் போது நீ எவ்வளோ வேணால் குடியா, ஆனால் எனக்கு வந்து தாங்கிறதுக்கு முதுகு அதிகப்படுத்தக்கூடாது, ஸ்ட்ராங்கு கூட இல்லை, அதை வந்து சம்சாரன்ற அறிவு கூட, அல்லது அதுக்கான வைராக்கியத்தை கூட. இப்படி தான் கேட்கணும். இனிமேல் பிரார்த்தனை பண்ணுறதே கூட டிஃப்ரெண்ட்டாக பிரார்த்தனை. இப்போ நீ வேதாந்தின்னு இப்படி பிரார்த்தனை பண்ணணும். புரியுதா? எவ்வளோக்கு எவ்வளோ கர்மா பண்ணுறோமோ சித்த சுத்தி வரும். எவ்வளோக்கு எவ்வளோ சம்சாரம் இந்த பிரச்சனை வருதோ சம்சார தரிசனம் கிடைக்கும். புரியுதா? உனக்கு ஒரு லக்கு, மற்றவாளுக்கு கொடுக்காத கஷ்டம்லாம் உனக்கு கொடுக்குறான்னா பகவான் உன்னை கேட்ச் பண்ணிட்டான்னு அர்த்தம். புரியுதா? அவன் அநியாயம் பண்ணுறான், அக்கிரமம் பண்ணுறான், நல்லா இருக்கானே அப்படிலாம் புலம்பக்கூடாது. எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறான்னா பகவான் கருணை. கருணை. புரியுதா? பகவானை திட்டாத, உன் கர்ம பல தாதா அவன். புரியுதா? ஸோ திருப்பி 5 வருஷம் கழிச்சு இவன் திருப்பி வந்து கேட்குறான், குருநாதா அந்த சுஷுப்தியில் இருக்கிறது சொல்கிறேன்னு சொன்னீங்களே, 5 வருஷம் பிரம்மச்சரிய விரதாரு, இதோடு சேர்த்து 101 வருஷம் பிரம்மச்சரிய விரதம் அப்படி இருக்கான். புரியுதா? இந்த முக்கியமான மந்திரம் 8, 3, 12 மந்திரத்தில் எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. இது ஏன் எடுத்துக்கிறார் வியாசர்? இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்படி சொன்னாலும் கரெக்டாக இருக்கும், அப்படி சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். இல்லை இல்லை இப்படிலாம் ப்ராப்ளம் இருக்குது பாரு, கான்ட்ரடிக்டாக இருக்க. ஓ ஆமாம், கான்ட்ரடிக்டாக இருக்குது. எப்படி முன்னாடி கரெக்டாக இருக்கா, அப்புறம் திருப்பி சொன்னால் கான்ட்ராக்ட். ஆமாம், கான்ட்ராக்டாக இருக்குது. என்ன அதை சொல்லுவார் இவர். எப்பயுமே குருநாதர் என்ன பண்ணுவார்னா ட்விஸ்ட் பண்ணி விடுவார் உன்னை. புரியுதா? ட்விஸ்ட் பண்ணி பொழைச்சி கடந்துன்னா நீ வருவ, இல்லைன்னா அதோடு போயிட்டு விரோச்சனனா ஆகிடுவேன். நீ விரோச்சனா இந்திரனா. அதுதான் இந்த 108வது சிபிரில் இருக்க மெசேஜ். புரியுதா? 108 என்ன சொன்னார்? நான் விரோச்சனா, நான் இந்திரனா. புரியுதா? அது இல்லை. நம்ம நிதித்தியாசனம் முன்னாடி பார்த்துருக்கோம். யாஜ்ஞவல்க்யரா, அதுவும் இல்லை. ஜனகன். ஜனகன் அப்படி சொல்ல. நீ எதில் வேணால் மேப் பண்ணிக்கோ. ஓகே, கொஞ்சம் நாள் கழிச்சு அது அந்தந்த நேரத்தில் புரியும். அப்போ நீ ஆனஸ்டியாக மெதுவாக அடுத்ததுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கணும். அப்போ சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. முன்னாடி சொன்னது அதெல்லாம் பழச கடந்து போனதை பற்றி பேசவே கூடாது. புரியுதா? இப்போ என்ன பண்ணணும் அதை மாத்திரம் நம்ம போய்கிட்டே இருக்கு. பூர்வபக்ஷி கேட்குறான், மோக்ஷன்றது சாத்திய அவஸ்தா சித்த அவஸ்துவா? பேசிக் கொஸ்டின் கேட்குறான். ஓகே, மோக்ஷம் சொல்கிறியா? மோக்ஷத்தானே நம்ம எல்லோரும் வந்திருக்கோம். இப்போ வேறு எதுக்கு வந்திருக்கோம்? இங்கே இருந்துன்னா இது இப்போ ஃபினான்ஸு மேனேஜ்மெண்ட் கிளாஸ் இருக்கோம். நம்ம ஆனந்த புருஷமாக ஆகணும், பந்த நிவர்த்திகை ஆனந்த பிராப்திகை. ஓகே, நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா பிரச்சனை போகணும், இல்லாட்டி பிரச்சனைலாம் எதுவுமே இல்லைன்னா ஆனந்த பிராப்திகள். அது ஆல் த டைம். ஓகே, நீ எப்போ வந்து சாதனம் சொல்லிட்டியோ அப்போ வந்து சாத்தியம்னு அர்த்தம்.
சாதனம் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா சாத்தியத்துக்கு தான் சாதனம் பண்ணணும். எப்போ சாத்தியம் நீ பிளேஸ் பண்ணிட்டியோ இப்போ இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ சாதனம் பண்ணி சாத்தியத்தை அடையிறதா இருக்குது. ஓகே, அப்போ கர்மயோக சாதனா, உபாசன யோக சாதனா, சிரவண மனன நிதித்தியாசன சாதனா, அப்புறம் இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ பூர்வபக்ஷ ஐடியா இந்த சாதனைலாம் செஞ்சுட்டு பூர்வபக்ஷ என்ன சொல்கிறான், ஒரு புது ஸ்டேட்டஸ் வரும். இந்த சாதனைலாம் முடிச்சிட்டோம்னா, சிரவணம் பண்ணிட்டோம்னா, மனனம் பண்ணிட்டோம்னா, நிதித்தியாசனம் பண்ணிட்டோம்னா, அரியஸ் பேப்பரெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு நியூ ஸ்டேட்டஸ் கிடைக்கும். இப்போ ஏதோ ஒரு ஒரு இடிச்சுட்டே இருக்கேன், அப்புறம் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஐ ஆம் த டோட்டல் ஃப்ரீ, அப்படி ஒரு நியூ ஸ்டேட்டஸ் வரும். யாருக்கு? ஞானிக்கு. சித்தாந்தி என்ன சொல்கிறான்னா, ஒரு நியூ ஸ்டேட்டஸ் வராது அப்படின்னு, இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் போயிடும் அப்படின்றான். புரியுதா? புது ஸ்டேட்டஸ் எல்லாம் வராது. இந்த ஏன்னா சகுன முக்தன் என்ன பண்ணுறான், அந்த சகுன முக்தன் தீவிரமாக பெருமாளையும் கூப்பிட்டு அந்த விதவிதமாக மாலை இருக்கும். இந்த பெருமாளுக்கு மாத்திரம் போடுற மாலை இருக்க சுகந்தமாக இருக்கும். அது அந்த மறுக்கொழுந்து, அது எவ்வளவுமே மறுக்கொழுந்தை வச்சு மாலையாக போடுறதில்ல, அதில் வேறு ஒரு பச்சையை ஏதோ வச்சு அது வேறு ஸ்மெல்லு வருது. பாவம், மாலை போட்டிருக்கொண்டு தான் ப்ராப்ளம். சில சமயம் நான் சிவபெருமான் மாதிரி இருப்பேன், புழுவில் மேலே போகும். நான் அந்த நேரத்தில் சொன்னேன், போட்டவங்களும் கஷ்டம், அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கஷ்டம். புரியுதா? அதனால் 108 கேம்புக்கு பிறகு மாலையெல்லாம் போடக்கூடாதுன்னு. புழு பூச்சியோடு எவ்வளோ நாள் இருக்கிறது. நான் அதை மெதுவாக அவன் இந்த மாலையை கழிட்டான்னு சொல்கிறேன்ல, அவன் கொஞ்சம் ஜி இருக்கட்டும் ஜி அப்படின்னு. சரி இருக்கட்டும்மா, பரவாயில்ல, அது கடிக்காத வரைக்கும் இருக்கட்டும். இதெல்லாம் கிளாஸில் தான் சொல்ல முடியும். அதனால் புதிய ஸ்டேட்டஸ் வராது. புரியுதா? அப்போ ஜீவன் முக்தனுக்கு எப்படி இருக்கும்? அதே வீடு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார் அப்படில பாடினான். அதே வீடு, அதே தோசை, அதே மூஞ்சி, அதே காப்பி. யாருக்கு? இந்த ஞானத்தை அடைஞ்சானே அவனுக்கும் இதே கஞ்சி தான். புரியுறதுல? ஒரு ஸ்டேட்டஸும் வராது, ஒரு மாற்றம் வராது, ஒரு ஒளியும் வராது. புரியுறதா? அதுக்கு பதிலாக நீங்கள் தேவையில்லாமல் நிற்குண பிரம்மத்துக்கு வந்துட்டேன். அதுவும் இவ்வளோ பேர் ஏன் வந்தீங்கன்னு தெரியல. புரியுதா? பேசாமல் இந்த பக்கம் போய் உபாசனை நின்னீங்கன்னா கொஞ்சம் கோல்டாக வரும். அந்த பக்கம் நாராயணி அம்மா இருக்காங்க, பிரத்யட்சமாக இப்போது பெரிய ஆளாக இருக்காங்க. புரியுதா? நான் அதுக்கு வேணால் மந்திரகந்திரெல்லாம் சொல்லித்தரேன். நான் சொன்னால் ஐஸ்வர்யமாக கொட்டும், தங்கமாக கொட்டும். வீடு மாத்திரம் தான் கொஞ்சம் ஓட்டையாகும், அவ்வளோதான். அதனால் ஸோ இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். எந்த டிபெண்டன்சியும் இருக்காது. அதுக்கு பேர் ஜீவன் முக்தன். ஃப்ரீயாக இருப்பேன், ஆனந்தமாக இருப்பேன். அதனால் 4-4-1 சூத்திரத்தில் இவர் ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரு, வியாசாச்சாரியார், சம்பத்திய ஆவிர்பாவகா ஸ்வேன சப்தாத். சாந்தோக்கிய இதுக்காக எடுத்துக்கிட்டு இருந்து 8, 12, 3 மந்திரத்தை ஸ்ருதி வாக்கியத்தை எடுத்துகிட்டு விசாரம் பண்ணுறார். சங்கராச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னா இதுக்கு பியூட்டிஃபுல் பாஷ்யம். அதனால தான் இது ரொம்ப பெருசாக போகிறது. பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் ஏற்கனவே 1, 3, 19 1, 3, 19 சூத்திரம். ஓகே, அதில் நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாங்க, இதையும் ரவுண்ட் பண்ணிக்கலாம். விலாவாரியாக அதை சொல்லிருக்காரு. அந்த இடத்த எங்கள் சுவாமிஜி இங்கே அதை அப்ளை பண்ணுறாரு. ஏன்னா ஒரு இடத்துலையும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, கொஞ்சம் சொல்லுவான். ஏன்னா அந்த கிளாஸில் அந்த நேரத்தில் வந்திருக்க ஸ்டூடெண்ட்டு ஒரு மாதிரி இருப்பான். அவன் மூஞ்சை பார்க்கும்போது விளக்கண்ணியாக இருக்கும்போது தமான்னு முடிச்சுடுறது அவனுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அதே போல் இவர் முடிச்சுட்டார் போல இருக்கு. அந்த இடத்துல இந்த இடத்துல சல்லுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. புரியுதா? நமக்கு இதை விட்டுட்டா அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை.
அதனால் இப்போ சொல்லிடுவேன் நான். என்ன சொல்ற, உத்ராத் சேத் ஆவிர் பூதகா ஸ்வரூபஸ்து. அந்த 19வது சூத்திரம், முதல் அத்தியாயம் 3வது பாதம் 19வது சூத்திரம். உத்ராத் சேத் ஆவிர் பூதகா ஸ்வரூபஸ்து. அங்கே வந்து மோட்சத்தை நல்ல தெளிவாக விளக்கிறார் பாஷ்யக்காரர். ஓகே, அப்போ ஸ்ருதி வாக்கியம் என்ன? ஏவம் ஏஷ சம்பிரசாதகா அஸ்மாத் ஷரீராத் சமுத்தாய சம்பிரசாதகா சைத்தன்ய வஸ்து ஜீவாத்மா. இந்த கான்டெஸ்டில் சம்பிரசாதகான்றது ஜீவா. நீ முதல்ல உன்னை ஜீவான்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. ஓகே, அதுக்கப்புறம் கர்த்தா கவுன புராணம் முக்கிய புராணம்லாம் படித்தோம் இல்லையா, அவனுக்கு பேர் ஜீவா. அப்போ இந்த நேச்சுரல் ப்ராசஸ் என்ன ஆகும்? இந்த ஜீவான்னு நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நேச்சுரல் ப்ராசஸ் புத்திராதி கிரகாதிஷு அசக்தி அனபிஸ்வங்கா நேச்சுரலாக இருக்கும். அதாவது பற்றற்ற வாழ்க்கை வரும். நீனா இப்படி இப்படி முட்டி முட்டி எகிரி எகிரி பற்றற்ற வாழ்க்கை வாழணும், பற்றற்ற வாழ்க்கை வாழணும். சோஃபா சீட்டில் ஏறி ஏறி மாமா பாமான்னு ஒரு பாட்டு இருக்கு. நான் எம்ஆர் ராதாவும் மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு நீ அங்கேருந்து கத்த வேண்டியதான், அங்கேருந்து கத்த வேண்டியதான். இதை புரிஞ்சாதான் இதெல்லாம் அங்கே வரும். வைராக்கிய பற்றற்ற நிலை வரும். இல்லாட்டி பற்றற்ற நிலை சொல்கிற இதுன்னா சுவாமிஜி மேலே பற்றற்ற நிலை வந்துடும். அப்போ ஸ்தூல சரீரை நேச்சுரலாக நமக்கு விட்டு போயிடும். ஓகே, அப்போது அவன் ஏகப்பட்ட அம்பு போட்டான் பாகிஸ்தான்லேருந்து. நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து ஆகாச நம்ம ஊர்லேருந்தே போய் அடித்தோம் ஆகாசத்துலேயே. இதெல்லாம் ராமாயணம் மகாபாரதம் புருடா இல்லைன்னு தெரியுது பாரு. இப்போ லேட்டஸ்ட்டு நம்ம இதுவை அந்த ராமாயணம் மாதிரி மகாபாரதம் மாதிரியே இருக்குது. புரியுதா? இவன் இப்படிலாம் பண்ணுறதில்ல, ஆனால் நம்ம ஆள் பண்ணுவான். புரியுதா? இப்படி நெஞ்சில் வச்சு தான் அந்த ஆகாசத்தை விட்டுருப்பான். புரியுறதா? அதனால் அவன் பாகிஸ்தான் நம்ம ஆள் தான், கன்வெர்ட்டடு முஸ்லீம். அதனால் அல்லாவை கும்பிட்டுங்க அப்படின்றான் மிலிட்ரியில். அல்லா தான் காப்பாற்றுவார், நம்ம மிலிட்ரிலாம் காப்பாற்றாது அப்படின்ட்டான். அதை கேட்ச் பண்ணி வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. புரியுதா? ஓகே, அஸ்மாத் சரீராத் சமுத்தாய. ஓகே, சங்கர் தெளிவுபடுத்துகிறாரு, சைத்தன்யம் கான்ஷியஸு இந்த சைத்தன்யம் பாடி விட்டு வெளியேறுகிறது. சமுத்தாய சரீரத்திலிருந்து வெளியேறுகிறது, போய்விடுகிறது. அப்படின்னா அவள் மைத்திரி திகச்சு போயிட்டான். இன்னும் நல்லா கரெக்டாக சொல்லிட்டு வந்தேன். இப்போ எப்படி செத்த பிறகு சைத்தன்யம் போகும் அப்படின்னு அடி அசடு. இந்த சிஷ்ய ஏற்கனவே சம்ஸ்காரம் அதுதான். எத்தனை தடவை சொல்லுவார் அரே அடி அடின்னு. இதை போய் வேறு யாருக்கிட்ட இப்போ கார்கி கிட்ட அடி அடின்னு அடிச்சிடுவாப்ப. அங்கே அடியே சொல்லக்கூடாது. கார்கி அவங்க சொன்னான். இது ஒய்ஃபு மைத்ரே, அதனால் அப்படி சொல்கிறார். நான் சொன்னது ஒன்று, நீ புரிஞ்சுக்கிறது ஒன்று அப்படின்னு. ஆனால் அந்த கான்டெஸ்ட்டில் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கிறது. அப்போது மரண காலத்தில் சரீரத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரம் வெளியேறுகிறது, அடுத்தது காரண சரீரம் வெளியேறுகிறது. இதெல்லாம் பாசிபிள் இருக்கிறது. ஏன் நம்மளுடைய ஹீரோ இருக்கார்ல மிஸ்டர் ஈகோ, அவரு கூட சரீரத்தை விட்டு மரண காலத்தில் வெளியேறுகிறார். புரியுறதா? தூக்கத்திலே வெளியேறிடுவார். வெளியேற மாட்டார், உள்ளர ஒரு பதும் குழியில் இருப்பார், ஒளிஞ்சின்றிருப்பார். வெளியில் வந்தோம் அப்படியே சீறிட்டு வருவார் எழுந்த உடனே. அப்போ ஈகோ ஆர்சி உட்பட மரண காலத்தில் போகும். அப்போ சித்து போயிடுமா சாமி? சித்து போகாது. ஏன் போகாது? இடம் இல்லை, போகிறதுக்கு இடம் இல்லை. சப்போஸ் ஆகாச போக முடியும், ஆகாசத்துக்கு அழிவு உண்டு தெரியுமா உங்களுக்கு? ஏன்? அது நீ பார்க்குற பிரபஞ்சம் எத்தனை, அது ஒரு வேத மந்திரம் ஒன்று இருக்க, கால் பகுதி தானே இந்த பாத ஸ்நானத்துக்கு பண்ணுவீங்களே,
இந்த பாதஸ்தானத்துக்கு ஒரு இது பண்ணுவீங்களே, அதில் வந்து கால் பாதம் முக்கால் பாதம் திரிப்பாதம் வேறு. இப்படிதான் திரிப்பாத நிர்குணமாக இருக்கிறது, கால் பாதம் தான் சகுணமாக நமக்கு தெரியுது. அப்போ இன்னொரு 3/3 இருக்கு, இப்படிதா 3 இருக்கு. அதில் வந்து இவர் டிஸப்பேர் ஆகிடுவார். நிர்குணம் வந்தும்போது டிஸப்பேர் ஆகிடுவார், ஆகாசம் கூட. புரியுறதா? ஆனால் சித்து எப்படி போக முடியும்? சித்து சர்வகதகா நித்யா, போகிறதுக்கு வழி இல்லை, அனாதை. புரியுதா? சித்தில் தான் எல்லாமே இருக்குது. அதனால தான் இவன் சித்தி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால் கூட சித்தில் தான் இருக்கான். அவனுக்கு சித்தி வந்த பிறகு சித்தி வரக்கூடாது, வந்துட்டுன்னா அதை விட ஆபத்து வேறு எதுவும் இல்லைன்றார் பதஞ்சலி. ஓகே, நித்திய சர்வகத ஸ்தானு அச்சலோயம் சனாதனகா அப்படின்றது. அப்போ கான்ஷியஸ் வெளியேறதுக்கு அதனால் கெப்பாசிட்டி இல்லை. அதுக்கு கான்ஷியஸுக்கு புரியுதா? அது எங்கே போகும்? அதுதான் எல்லா பக்கமும் நிறைஞ்சிருக்கு. சித்து தான், சைத்தன்யம் தான், கான்ஷியஸ். ஓகே, அச்சலகா. ஓகே, சர்வகதகா. அப்போ சமுத்தாயன்றது சரீரத்திலிருந்து வெளியேறுவது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் மொழிய சித்து கிடையாது. ஓகே, அப்போது எங்கெல்லாம் வந்து நமக்கு வாச்சியார்த்தம் ஒர்க் பண்ண முடியும், நீ என்ன பண்ணணும்? லட்சியார்த்தத்துக்கு போகணும். ஓகே, இப்போ சமுத்தாயன்றது ஐநோஷன் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குல்ல, சமுத்தாய அபிமானத்தை விட்டுடு. ஐஎம் பாடி அப்படின்றது இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு எல்லாருமே மாட்டி விட்ருக்கோம் இல்லையா? அதுக்கு பேர் என்ன? ஐடென்டிஃபிகேஷன். பேரெல்லாம் எழுதியிருப்பான். அந்த ஐடி கார்டை திருப்பி கேம்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கிச்சன் ரூம்லாம் அப்படியே போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போவியன்னு. அங்கே எதுக்கு ஐடென்டிஃபை கார்டு தேவையில்லை. இங்கே டிஃப்ரென்ஷியல் காட்டுறதுக்காக தான் இது ஐடென்டிட்டி கார்டு. புரியுதுல்ல? முக்காடு போட்டுக்கிறோம்ல, இந்த கருப்பு வெயிலில் போட்டுக்கிறோம்ல, அந்த ஐடென்டிட்டி கார்டு வந்து எதுக்கு வரைக்கும்? அவன் வந்து சனாதன தர்மம் வர வரைக்கும். புரியுதா? அதுக்கப்புறம் எடுத்துருவான், நார்மலாக இருப்பான். புரியுதா? ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டே வருது, இன்னொரு பக்கம் போட்ட பட்டு பாவடையும் சேர்த்து ஃபுல்லாக முடிச்சுடுது. 2 எக்ஸ்ட்ரீம் இது. புரியுறதா? அதனால் வந்து நம்ம வீட்டில் போனது இதை கட்டிட்டோம், இங்கே இருக்கிற வரைக்கும் இதை போட்டுன்னு இருக்கணும். புரியுதா? இது அப்போ நமக்கு தெரியறதுக்காக. புரியுதா? இந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர அபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், பாடி ஐடென்டிஃபிகேஷன். இந்த ஞானம் வர வரைக்கும் இது இருக்கும். ஓகே, இதில் என்னென்ன ப்ராப்ளம்? புத்தியில் உறுதி பண்ணிட்டோம். புத்தி கன்விக்ஷன். என்ன கன்விக்ஷன்? ஐ ஆம் த ஸ்தூல சரீரம், ஐ ஆம் த சூக்ஷ்ம சரீரம், ஐ ஆம் த காரண சரீரம். இப்படி ஸ்ட்ராங்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுருக்கோம். புரியுதா? ஸோ ஐ ஆம் வித்தின் த பாடி அப்படின்றது இந்த சிந்தனை செய் மனமே சிவகாமி மகனே சிந்தனை செய் மனமே. நீ என்ன பண்ணணும்? இந்த சிந்தனை பண்ணணும், யோசிக்கணும், இதுதானா அப்படின்னு இந்திரன் மாதிரி சிந்திக்கணும், விரோச்சன் மாதிரி போயிடக்கூடாது. என்கொயரி பண்ணு. வேதாந்த பேசிக் விஷயம் இதம் க்ஷேத்திரம் அகம் க்ஷேத்திரஜா. இதம் க்ஷேத்திரம் இப்படி தட்டினாலே என்ன? துரியோதனன் சொல்லக்கூடாது, இதம் க்ஷேத்திரம் அகம் க்ஷேத்திரஜா அப்படின்னா. ஸோ இது புரிஞ்சுத்துனா போகிறோம். அப்போது எதை பற்றி நீ கன்க்ளூஷன் மாத்திரம் பண்ணிடாத, நீ ஓப்பன் மைண்டோடு சாஸ்திர கன்க்ளூஷன் பண்ணியிருக்கிறது அது என்ன சொல்கிறது, எப்போ புரியறதோ புரியட்டும். இப்போ நீ புத்தியில் ஒரு கன்விக்ஷன் பண்ணியிருக்க, அது என்னென்னா ஐ ஆம் த பாடி மைண்ட் சென்சஸ் அப்படின்னு வச்சுருக்க. அதனால ஸ்ட்ராங்காக வேறு வச்சுருக்க நீ. புரியுதா? வெளியில் வேணால் ஒப்புக்கு சப்பானியாக சொல்லலாம் ஒழிய, நீ வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது இருக்கட்டும், தப்பு கிடையாது. மெதுவாக வந்து முஞ்சா முள்ளு மாதிரி எடுத்துகிட்டு இருக்கு. சமுத்தாய வெயிட்டானு சொல்லி இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். ஓகே, அப்போது இந்த ராங் கன்க்ளூஷனை விடுறதுக்கு பேர் நியூ ஸ்டேட்டஸ். இந்த ராங் கன்க்ளூஷன் இருக்கு இல்லையா, என்னுடைய பழைய
நேச்சுரல் ஸ்வரூபம் இருக்கு இல்லையா, அதை ரெக்கக்னைஸ் பண்ணினா புது ஸ்டேட்டஸ் வரும். அதுக்கு பேர் அகம் துரியா. ஏற்கனவே நீ துரியன் தான், அது உன்னுடைய நேச்சர், உன்னுடைய ஸ்வரூபம். அது விட்டுட்டு இப்போ நான் வச்சுருக்கிறத ராங் நோஷனை ரிமூவ் பண்ணிட்டா போகிறோம். பண்ணிட்டா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி சொல்லி ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே. எப்பொழுதும் எனக்குள் இருக்கிற ஐடியாவை ஜீவா வேற பரமாத்மா வேற அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்ம வச்சுருக்கோம். நஷ்டே மோக ஸ்மிருதி லப்தா அப்படி வந்துட்டுனா இவர் தான் அந்த விஷயம் போயிடும். அப்போ உண்மை என்ன அப்படின்னா அத்தியாசம் போகணும். கல்பித்த சர்ப்ப ரகித ரஜ்ஜுகு ஞானாத்துக்கு முன்பு, கல்பித்த சர்ப்ப சகித ரஜ்ஜுகு ஞானத்துக்கு பின்பு. அப்போ இந்த கல்பித்த சம்சார சகித ஜீவா ஞானத்துக்கு பிறகு கல்பித்த அந்த இதுவாக எதெல்லாம் ஏற்றி வச்சுருக்கானோ அதெல்லாம் விடுறதுக்கு பேர் சமுதாய. அந்த கர்ண மகாராஜா மாதிரி ஆகிடுவான். அந்த கர்ண மகாராஜா கதை டீக்கு பிறகு சொல்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குரு.